Hello viewers, இந்த வீடியோவில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கிற வடகரியை செய்யறதை பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடகரியை வடையாக செய்தும் அல்லது மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் எடுத்து செய்யலாம். நான் இங்கு மாவை அடையாக செய்து உதிர்த்து செய்திருக்கிறேன். வாங்க வடகரி செய்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பட்டை சிறிய துண்டு, லவங்கம் 4, சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, சிறியதாக நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம் 2, சிறியதாக நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளி 2, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு. முதல்ல அடை செய்கிறதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 4 வரமிளகாயை சேர்த்து நன்றாக கழுவி ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா பருப்பு ஊறிடும். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதனுடன் ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, அதற்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தோசை தவாவை ஸ்டவ்வில் வச்சு அதன் மேலே நம்ம அரைச்சி வச்ச மாவை அடை மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அடைகளாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அடை ஆறின பிறகு இந்த மாதிரி கைகளால் உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நமது அடையெல்லாம் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரம் அல்லது குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாவற்றையும் சேர்த்து சீரகம் சோம்பு பொரிந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு சிறிது உப்பையும் சேர்த்து ஆனியன் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனதும் தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் அதனுடன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா வாசனை எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கலாம். 2 நிமிடம் வதக்கிய பிறகு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிடம் கழித்து மசாலாவில் பச்சை வாசனைலாம் போன பிறகு நாம் எடுத்து உதிர்த்து வச்சுருக்கிற அடையை இதில் சேர்த்துக்கலாம். அதனுடன் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம ஆனியனில் அடையில் உப்பு சேர்த்துக்கிறதுனால உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைத்து கொதிக்க வச்சுக்கலாம். குக்கரில் செய்கிறதுனால குக்கர் மூடியே போடாதீங்க. இது கொதிக்கிற நேரத்தில் பக்கத்தில் நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 நிமிடம் கொதித்த பிறகு ஒரு டம்ளர் தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைத்து சிறிது கொத்தமல்லியை தூவிக்கலாம். பாருங்கள், நமது அருமையான வடகரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு இந்த வடகரி சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும்பொழுது மிக அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.